இந்து மதத்திலே சிறு தெய்வம் என்றே ஒன்று கிடையாது. பாண்டி முனீஸ்வரனோ, பாப்பாத்தி அம்மாளோ, அங்காள பரமேஸ்வரியோ, மகமாயித்தாயோ, கருப்பனோ, மதுரை வீரனோ, சுடலையாண்டியோ, எல்லாருமே பரம்பொருள் பரமசிவனின் பல்வேறு வடிவங்களே. யார் முன்பாக வணங்கினாலும் பரமசிவ பரம்பொருளைத்தான் வணங்குகின்றோம். அதனால இந்த பெருதெய்வம் சிறு தெய்வம்னு நம்மை கூறு போட்டு அழிப்பதற்காக புறப்பட்டிருக்கும் கும்பலுடைய சதிவலையில் சிக்காதீர்கள். கால பைரவனைத்தான் கிராமங்களிலே கருப்பசாமியாய் வழிபடுகிறோம். சாஸ்தாவைத்தான் கிராமங்களிலே ஐயனாராக வழிபடுகின்றோம். தட்சிணாமூர்த்தியைத்தான் கிராமங்களிலே முனிகளுக்கு ஈசனான முனீசனாக வழிபடுகின்றோம். அன்னை ஷியாமளா பீடத்தில் எழுந்தருளும் தாயார் பராசக்தி மீனாட்சியைத்தான் நாம் கிராமங்களிலே பச்சையம்மனாக வழிபடுகின்றோம். பரம்பொருளைத்தான் பரபிரம்மமாகவும், பரமபதமான விஷ்ணுவாகவும், பரமசிவமாகவும் வழிபடுகின்றோம். இஷ்ட தெய்வ தத்துவம் இந்து மதத்திற்கே உரிய மிக ஆழமான சக்தி வாய்ந்த தெளிவான சத்தியம். நீங்கள் யாரை இஷ்ட தெய்வமாக வழிபடுகின்றீர்களோ அவரே பரம்பொருளின் வடிவமாக உங்களை வழிநடத்தி நீங்கள் அந்த பரபிரம்மமான பரம்பொருளான பரமசிவமான பரமபத நிலையை அடையும் வரை அவர் பொறுப்பு. அவர் உங்களை அந்த நிலையை அடைய வைத்து விடுவார். சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, இந்து மதத்துல ஏன் இவ்வளவு கடவுள்கள் சாமி? அது நம்பிக்கை இல்லையப்பா, சத்தியம். இவ்வளவு கடவுள்கள் உண்மையிலேயே இருக்கிறார்கள். யாரெல்லாம் நாங்கள் இருக்கின்ற நிலைக்கு இறங்கி வந்து நாங்கள் இருக்க வேண்டிய நிலைக்கு எங்களை எடுத்துச் செல்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு கடவுள்கள். அவ்வளவு பேர் இந்து மதத்திலே கடவுள்களாக மாறி கடவுள் நிலையிலே இருக்கின்றார்கள். சவ நிலையிலிருந்து சிவநிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் அத்துணை பேரும் கடவுள்கள். பாண்டி முனீஸ்வரனோ, பாப்பாத்தி அம்மாளோ, அங்காள பரமேஸ்வரியோ, ஆத்தா சடைச்சியோ, மகமாயியோ, மாரியம்மனோ, பச்சையம்மனோ, பன்னாரி தேவியோ, அத்துணை பேருக்கும் உங்களுக்கு பரமசிவ நிலையை, பரமசிவத்துவத்தை அளிக்கக்கூடிய சக்தி உண்டு. வணங்கும் தன்மை முக்கியம், யாரை வணங்குகிறீர்கள் என்பதை விட. ஈசனுக்கு மிக்க தெய்வம் இல்லை என்று சொல்லப்பட்டது மற்ற தெய்வங்களை மறுதலிப்பதற்காக, மறுப்பதற்காக அல்ல, மற்றவைகளும் பரம்பொருளின் பாகமே என்ற உண்மையை தெரிந்து கொள்வதற்காக.